Hi, hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம ஒரு Jamboard unboxing தான் பார்க்க போறோம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலயே ஒரு பெல் ஐகான் இருக்கும் அதையும் டாப் பண்ணீங்க அப்படினா அதுல மூணு ஆப்ஷன் கேக்கும் அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வெச்சுக்கோங்க so that நான் எப்பப்பலாம் வீடியோஸ் போறேனோ அப்பப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். Jamboard அப்படினா என்னன்னு தெரியலனா அது ஒரு போர்ட் மாதிரி லிட்டரலி ஸ்லேட் மாதிரி இருக்கும். அதுல இதுல ஒரு பென் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அந்த பென் வச்சு இந்த போர்ட்ல நம்ம எழுதணும் அப்படினா இத நம்ம லேப்டாப் இல்ல சிஸ்டம் எது கூட வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்க்ரீனில் எழுதுகிற மாதிரியே இருக்கும். ஸோ டீச்சிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க இல்லாட்டி இப்போ நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு கூட நிறைய யூஸ் ஆகும் இந்த ஒரு ஜாம்போர்ட். ஸோ இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இதை நான் 3700க்கு அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் தான் வருது. இதை ஓப்பன் பண்ணோன்னா உள்ள ஒரு இன்வாய்ஸ், அப்புறமா ஒரு கவர். நான் வேக்கம் கம்பெனியோட தான் வாங்கியிருக்கேன். ஸோ இப்படி ஒரு சூப்பரான பாக்ஸில் வருது. செம்ம குவாலிட்டியான பாக்ஸ் இது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிடுவோமா? இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ், செம்மையாக கிஃப்ட் பாக்ஸ், ஸ்வீட் பாக்ஸ், கிஃப்ட் பாக்ஸோட ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்குது. இது கூட யூஎஸ்பி கேபிள், அப்புறமா அந்த ஒரு லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஏதோ கனெக்ட் பண்ணுறதுக்கு போல, என்னென்னு பார்க்கலாம் நம்ம. அப்புறமா கூட நம்ம பென், கூட பென், இதை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்குது பேக்கேஜிங் ஆக்சுவலி. நெக்ஸ்ட் இது இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல். ஓகே, மொத்தமாகவே 2 ஸ்டெப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும் போல், வேக்கம் சாஃப்ட்வேர். நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம் இப்போது. செம்மையாக இருக்குது. ரெட் வித் பிளாக் என்னோட ஃபேவரட் காம்போ. இதில் அந்த கிரிட் மாதிரி ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்குது. அண்ட் சைடில் ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இந்த பென்சிலை இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதில் 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்கலாம் இது என்னன்ட்டு. இதில் யூஎஸ்பி கேபிள், அப்புறமா ஒரு ஜிப்லாக் பேக்கில் 3 டிப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோ இந்த பென்னுக்குள்ளே போடுறதுக்கான டிப்பு போல் இருக்குது. உங்களுக்கு அந்த டிப்பு தெரியுதான்னு எனக்கு தெரியல, மைன்யூட்டாக இருக்கும். இதே மாதிரி டிப்பு தான் இதில் 3 டிப் கொடுத்துருக்காங்க. கூடயே ஒரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. இதோ இதில் போட்டிருப்பாங்க பாருங்கள். அந்த டிப்பை ஹோல்ட் பண்ணி இந்த பென்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு டிப் கொடுத்துருக்காங்க. ரிங் மாதிரி இருக்குது அந்த டிப்பு. ஸோ இதுதான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த யூஎஸ்பி கேபிளை நம்மளோட லேப் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இப்போ நம்ம யூஎஸ்பி கேபிளை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம க்ரோம்க்கு போய் வேக்கம் டிரைவர் அப்படி இல்லாட்டி wacom.com ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் இப்படி ஒன்று வரும். அதில் ஃபர்ஸ்ட் இருக்குல்ல driver/wacom, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த வேக்கமோட வெப்சைட்குள்ளே போகும். அதை அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க.
ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா ஆப்பிள்க்கும் நம்மளோட விண்டோஸ்க்கும் வந்து தனித்தனியாக சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன லேப்டாப் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் டவுன்லோட் வந்து கேட்பாங்க. ஸோ அது கொடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ டவுன்லோட் ஆனதை வந்து கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக படித்து பார்த்ததுக்கப்புறமா அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. அக்செப்ட் கொடுத்ததுக்கப்புறமா இது வந்து தானாக இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து Wacom அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். நம்மளோட பெனில் வந்து அந்த 2 பட்டன் இருந்துச்சுல, அந்த 2 பட்டனோட கண்ட்ரோல் தான் இது. உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், லெஃப்ட் கிளிக், அந்த மாதிரி ஒரு சிலது வந்து ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நிறைய வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். டிப் வந்து ரொம்ப சாஃப்டாக வேணுமா இல்லை கொஞ்சம் ஹார்டாக வேணுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஜாம்போர்டை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா உங்களுக்கு பெயிண்டில் வந்து சும்மா கிறுக்கி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து. ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணிக்க வேண்டியதான். ஆன்லைன் டீச்சர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் டுட்டோரியல், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அதில் வந்து சம் டுட்டோரியல்ஸ்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு ஜாம்போர்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் நம்ம இந்த பென்னை வந்து அந்த ஜாம்போர்டில் வச்சு தான் இதை வந்து எழுதணும்னு அவசியம் இல்லை. ஜாம்போர்ட் கிட்ட கொண்டு வந்தாலே இது வந்து சூப்பராக இந்த மாதிரி எழுத ஆரம்பிக்குது. ஜாம்போர்டு வந்து இந்த மாதிரி கிரிட்ல அந்த மாதிரி புள்ளியாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்மளோட ஜாம்போர்டு வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. நம்ம இதில் வச்சு தான் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதணும் அப்படின்றது கிடையாது. இப்படி லைட்டாக இப்படி கிட்ட போனாலே அந்த கர்சர் வந்து லைட்டாக மூவ் ஆகுது. லைட்டாக இல்லை, நல்லாவே மூவ் ஆகுது. ஸோ சூப்பரான ஒரு ப்ராடக்ட் இது. நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாச்சும் டுட்டோரியல் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இப்போ வந்து ஆன்லைன் கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்கள ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.